தனுசு ராசி அப்படின்னாலே அப்படிதான்மா. குருவோட வீடு. அது வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாவும் ஒரு வழிகாட்டுதான் இருக்கவங்க தனுசு ராசிக்காரங்க தான். அவங்களோட லைஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து 4 பேர் முன்னேறணும். ஒரு வழிகாட்டி இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. ஏனிய கொடுத்துட்டு நீ ஏறு, நான் இங்க இருந்து பாக்குறேன், அவ்வளவுதான். மற்றவங்கள தனுசு ராசி. ஆமா, மற்றவங்களுடைய உயரத்துக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. வந்து கோயிலுக்கு போக விருப்பம் இல்லாம இருப்பாங்க, விருப்பம் இருக்கிறவங்க இருப்பாங்க. எந்த மாதிரி மன இடத்துல இருந்தாலும் பாருங்க, அவங்களுடைய ஆச்சாரத்துல இருந்து தவறவே மாட்டாங்க. அது ஆச்சாரம் சொல்றது சரியான ஒரு வழிபாடுகள் முறை இல்லாம கூட இருக்கலாம், கோயிலுக்கு போக பிடிக்காம இருக்கலாம். ஆனா தன்னுடைய அன்றாட கடமைகளை தவறாம செய்வாங்க. யாருக்காக இருந்தாலும் அப்படிதான். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு பேச்சு இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கணவனாக இருந்தாங்கன்னா கணவனுடைய தர்மத்தை கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. மனைவியா இருந்தாலும் அப்படிதான். இப்ப அந்த ராசிதனுடைய பார்வை குறைஞ்சு உங்க தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் வருமானத்து மேல கொஞ்சம் அதிகமா கவனம் இல்லாம இருந்திருப்பீங்க. போது எனத்த வேலை பார்த்தோம், நம்ம கொஞ்சம் மனசு நிம்மதியா ரிலாக்ஸா இருப்போம் அப்படி எண்ணத்துல இருந்திருப்பீங்க பாத்தீங்களா. ஆனா இப்ப அப்படிலாம் இருக்க கூடாதுப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். நானே வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம சந்திக்க போகிறோம். என்ன அவங்கக்கிட்ட சிறப்புகள் அப்படின்னா, அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்களாம், நியூமராலஜி பார்ப்பாங்க, வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டவுடனே ஃபோன் நம்பரை வச்சு உங்களுடைய வரலாறு சொல்லுவாங்களாம். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை வச்சு உங்களோட வரலாறை சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க தானே நம்மளுக்கும் வேணும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இந்த வருஷத்தில். அந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் எப்படி தான் இருக்குது, நியூமராலஜி எப்படி இருக்குது, வாஸ்து எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோன் நம்பரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த நம்பர் கரெக்டு தானா இல்லை வேறு நம்பர் மாற்றிக்கலாமா, இந்த குரு பயிற்சியிலேருந்து எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எல்லா ராசியும் பற்றி அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன். வாங்க நம்ம அவங்களே சந்திப்போம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுகம் டிவி நேயர்களுக்கு, உலகெங்கும் கண்டுகளித்து கொண்டிருக்கும் யுகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி. வெரி குட். மருத்துவ ஜோதிடர் அப்படின்னா என்னம்மா அது? இப்போ அது வந்து ஒவ்வொருத்தருங்க ஜாதகத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்தோடனே பாருங்களேன், நாங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்க வம்சத்துல யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அதுல தெரிஞ்சு. ஆமா, தெரிஞ்சிருமா. அப்ப நீங்க வந்து அப்ப அதுக்கு தான் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாத்தீங்களா. ஆமா, கரெக்ட் தான். ஜாதகம் பார்க்கறது அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அதனாலதான் பாத்துங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. கரெக்ட். ஒருத்தருக்கு பாத்துக்கங்க இது HP குறைவா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கங்க. அது என்ன ஃபுட் எடுக்கணும் அதை நாங்களே சொல்லிடுவோம். ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துக்கங்க. இன்னைக்கு பாருங்க, குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பாருங்க, லேடிஸ்ட உள்ள யூட்ரஸ், ஆமா, யூட்ரஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாருங்க சிசேரியன் அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்க அவங்களுடைய ஆரோஸ்கோப் பார்த்தோன்னேவும் அதே தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இதுக்கு இந்த மாதிரி நீங்க உணவுப் பொருள் எடுத்துக்கங்க. 90 நாள் கண்டிப்பான முறையில் அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிடும் அவங்களுக்கு வந்து. அதே தானாகவே வந்து PCOD சரியாயிடும். சரியாகி குழந்தை உருவாக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. 12 ராசிக்காரங்களுக்கும் நம்மளுக்கு தேவைதானே அவங்க. சரிம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து குரு பயிற்சி வருது. எப்போ குரு பயிற்சி நீங்கள் தான் சொல்லணும், இந்த வருஷத்தில் என்னைக்கு குரு பயிற்சி வருதுன்னு. வணக்கம்மா. வணக்கம். இந்த குரு பயிற்சியில் எல்லா ராசிகளும் அவ்வளோ அழகாக ஒரு கோவில், மாவிளக்கு எல்லாமே அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஒரு குரு பயிற்சிக்கும் ஒரு ராசிக்கும் அந்த ஒரு குரு பயிற்சியில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும்
அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்தது நம்ம தனுசு ராசி பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி, ஏன்னா நானும் தனுசு ராசி எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு சொல்லுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, அப்படி இது ஆரம்பிக்கிறீங்களா? வெரி குட். ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாலே அப்படித்தான்மா, குருவோட வீடு. அது வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு வழிகாட்டுதான் இருக்கவங்க தனுசு ராசிக்காரங்க தான். அவங்களோட லைஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து 4 பேர் முன்னேறணும், அவங்கள பார்த்து சில விஷயங்கள மற்றவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஒரு வழிகாட்டி இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. ஏனிய கொடுத்துட்டு நீ ஏறு, நான் இங்க இருந்து பாக்குறேன், அவ்வளவுதான். மற்றவங்களும் தனுசு ராசி. ஆமா, மற்றவங்களுடைய உயரத்துக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்கல்ல, ஏனியா இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நிறைய பாருங்க, தனுசு ராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்த முன்னேற்றி விட்டுருப்பாங்க. ஒரு உயரத்துக்கு கொண்டு வரதுக்கு இவங்க ஒரு காரணமா படிக்கட்டாவே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு நேரத்துல வருத்தப்பட்டாலும் போனா போட்டு நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கு வரும்? அது தனுசு ராசிக்கு தான் வரும். அது அந்த குருவோட வீட்டுக்கு தானே வரும். அதனாலதான் பாத்துக்கங்க, தனுசு ராசிக்காரங்க இருக்க போய் தான் நிறைய நியாய தர்மங்கள் இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து தனுசு ராசிக்காரங்க நியாய தர்மத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க. அவங்க வந்து ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு போக விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, விருப்பம் இருக்கிறவங்க இருப்பாங்க. எந்த மாதிரி மன எண்ணத்துல இருந்தாலும் பாருங்க, அவங்களுடைய ஆச்சாரத்துல இருந்து தவறவே மாட்டாங்க. அது ஆச்சாரம் சொல்றது சரியான ஒரு வழிபாடுகள் முறை இல்லாம கூட இருக்கலாம், கோயிலுக்கு போக பிடிக்காம இருக்கலாம். ஆனா தன்னுடைய அன்றாட கடமைகளை தவறாம செய்வாங்க. யாருக்காக இருந்தாலும் அப்படிதான். பணம் இருக்கிறவனுக்கு ஒரு பேச்சு இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கணவனாக இருந்தாங்கன்னா கணவனுடைய தர்மத்தை கண்டிப்பா கடைப்பிடிப்பாங்க. மனைவியா இருந்தாலும் அப்படிதான். அவங்களுடைய நியாயத்துல இருந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்க. யாருக்கு என்ன தேவையோ கரெக்டா செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அப்ப இவங்களோட திறமைகள் உங்களுக்கு தெரியவே செய்யாது. ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சிச்சா? தெரியல, அவர் தானே இந்த பாலத்தையே போட்டாரு, அத சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் வந்தாருல்ல, மலையை தூக்கிட்டு போனாரு சீதாவுக்காக. ஒரு பிரயோஜனம் இல்ல அவருக்கு, சீதாவுக்காக அவர் மலையை தூக்கிட்டு இலங்கைக்கு ராமருக்காக தூக்கிட்டு போனாரு. ராமருக்காக தூக்கிட்டு போனாரு. மூச்சியாடி இருக்கிறப்பதான் அப்ப வந்து எங்க போய் தேர்ந்தப்பதான் அவரோட பவர் அவருக்கு தெரியலையே. அதுதான் வந்து அந்த மலையும் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு? அவர் தானே இருந்துச்சு. ஆனா அதை ஒருத்தர் வந்து யாபகப்படுத்தணும், உன்னால இது முடியும், உன்னால இது முடியும்னு சொன்னா தனுசு ராசிக்காரங்க உயரத்துக்கு போயிருவாங்க. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு. அவங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி நிறைந்த ஆள் இருந்தாங்கன்னா அங்க வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமாக இருக்கும். இல்லைன்னா நிறைய நேரத்துல அழிபட்டு விதிபட்டு கொஞ்சம் அவமானப்பட்டு தான் மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படியாவது பாருங்க ஒரு உயரத்துக்கு வந்துருவாங்க. அந்த அமைப்பு தனுசு ராசிக்கு நிறைய இருக்கு. ஜூனுக்கு மேல இருக்குது. அப்ப இது வரைக்கும் பாருங்க உங்க ராசிநாதனே உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருந்தார், தனுசு ராசியை வந்து. இப்ப அந்த ராசிநாதனுடைய பார்வை குறைஞ்சு உங்க தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் வருமானத்து மேல கொஞ்சம் அதிகமா கவனம் இல்லாம இருந்திருப்பீங்க. போது இனத்தை வேலை பார்த்தோம், நம்ம கொஞ்சம் மனசு நிம்மதியா ரிலாக்ஸா இருப்போம் எண்ணத்துல இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா. ஆனா இப்ப அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, எப்படியா நம்ம வருமானத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்துடும். அந்த குறுப்பயிற்சி தான் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த குறுப்பயிற்சி காலங்கள்ல பாருங்க ஒரு கலவையானதான் உங்களுக்கு வந்து இருக்கும். பணவரவும் உயரணும், அதை பற்றி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ வேலை வாய்ப்புல முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் பொழுதுபோக்காக இருந்தவங்க கூட இப்போ சிந்தனைகள் எல்லாம் மாறி வருமானம் வேணும், நம்ம அந்த பிளான் முடிக்கணும், இந்த பிளான் முடிக்கணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து. ஏன்னா உங்கள் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அவருடைய வீட்டையே அவர் இன்னொரு வீட்டையே அவர் பார்க்குறாரு. அப்போ சொந்த வீடை நம்ம பார்க்குறப்ப எப்படி பார்ப்போம், நம்மளை எப்படி கவனிப்போம்? அதே மாதிரிதான். அப்ப 4ஆம் வீடு வந்து உங்களுக்கு வலுப்புறதுனால தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேருமே பாருங்க இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, ஒண்ணு கெட்டுவோன்னு நினைப்பாங்க, இல்ல வேண்டாம் நமக்கு கெட்ட நேரம் இல்ல வீட வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடு வாங்கக்கூடிய சூழலும் உருவாகக்கூடிய அமைப்பு அதிகமா. ஒரு வீடு வாங்குறாங்க தனுசு ராசி, வாங்கிடுவாங்க. வேற லெவல் தனுசு. வீடு வாங்குறதுலாம் ஓகே தான், கெட்டுறது ஓகே தான், சரியான ஓகே தான் எங்களுக்கு. வாஸ்துப்படி வாங்கிக்கங்க. ஏன்னா வீடு வாங்குறவங்க வாஸ்து குறைவா வாங்கிட்டேன்னா நம்ம அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. அதனால வந்து கொஞ்சம் வாஸ்துப்படி நீங்க வாங்கிட்டா உங்களை எதிர்காலத்தை பத்தி நீங்க பயம் இல்லாம தைரியமா நீங்க வந்து இருக்கலாம். அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல முதல்ல கொஞ்சம் இப்ப வந்து அமைதி கிடைக்கும். அது கூட உங்களுடைய பாருங்க எரிச்சல் அதிகமா இருந்திருப்பீங்க. அந்த எரிச்சல் எல்லாம் குறைஞ்சு குடும்பத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க மேல ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும்.
சரி இப்போ என்ன யார் தான் குறையில்லாமல் இருக்கா, போனால் போகட்டும், அந்த குறைகளோட சேர்த்து அரவணைக்கக்கூடிய குணம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்துடும். அப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு ஏற்கனவே அரவணைச்சு போகிறவங்க தான் இப்போ சில விஷயங்களால கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து, அதெல்லாம் மாறி எல்லாத்தையுமே பாருங்க அரவணைச்சு போகக்கூடிய அன்பும் அந்த அரவணைப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இப்போ வியாபாரத்தில் பாருங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த லாபத்தையும் பாருங்க சிக்கனமாக நீங்க வந்து சேமிக்க நினைப்பீங்க. அப்ப சேமிப்புகள் உயரக்கூடியதாக இருக்குது. இப்ப இது வரைக்கும் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்கு கொஞ்சம் சிறிதளவு தங்கமே வாங்க முடியாம இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அப்ப அவங்களும் பாருங்களேன் கொஞ்சமாவது நகை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சியானது இருக்குது. குரு பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால தங்க நகை நம்ம கொஞ்சமாவது போடணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது சின்ன சின்னதாக ஒரு சீட்டு போட்டு சிறுக சிறுக சேமிச்ச பணத்துல சிறிதளவு நகை வாங்கி அணியக்கூடிய பாக்கியம் வந்து இந்த குரு பயிற்சி காலங்கள்ல இருக்குது. புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சி காலங்களில் வந்து புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் நன்றா இருக்குது. அதை நீங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு அத்தனை வழிமுறைகளும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் மனநிறைவு வரக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்கு. அதை நீங்க முடிஞ்சா கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. வெரி குட். அடுத்து பாருங்க ஆலயம் சொல்லுங்க. சரிங்கம்மா. தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன் விநாயகர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அதுவும் கூட அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த விநாயகரா இருக்கணும். 2 பக்கமும் ராகு கேதுக்கள் இருக்கணும். இருக்கு. ஆமா, அப்படி உள்ள விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள, அது வந்து யமகண்ட நேரம். உங்களுக்கு தனுசு ராசிக்கு பொதுவாகவே பாருங்களேன் மனசுல நிம்மதிதான் வேணும். அப்ப அந்த நிம்மதிக்காகத்தான் போய் அந்த யமகண்ட நேரத்துல போய் உங்களை போய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய சொல்றது. 7 மாவிளக்கு தீபம் 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிந்தால் வெள்ளருக்கு பூ கோர்த்து போடணும். ஆனா வெள்ளருக்கு பூ எடுத்து கோர்க்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். கண்ணில் பட்டுச்சுன்னா கண் பார்வை வந்து பறி போயிடும். ஆனா முடிஞ்சா செய்க, சேஃப்டியா செஞ்சுக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா அருகம்புல் மாலை போட்டு அந்த விநாயகருக்கு மாவிளக்கால 7 விளக்கு தீபை ஏற்றி அந்த விளக்கை வந்து அங்கேயே கோயிலையும் வச்சுட்டு வந்துடணும். வந்துட்டீங்கன்னா அந்த குரு பயிற்சி காலங்கள்ல மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கையை தருவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா, நல்ல அருமையான பதிவு. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. ரொம்ப நன்றி. தனுசு ராசி நேயர்கள் எல்லாருமே இந்த பதிவை பாருங்க. கோவில்லாம் வந்து அருமையான கோயில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தான் தனுசு ராசி தான் நம்பன்றோம் பாருங்க. ஏன்னா நானும் தனுசு ராசின்றதுனால தனுசு ராசி உள்ள அத்தனை பேருமே வந்து இந்த குருவே குரு இடத்துல தான் இருக்காராம். ஸோ அதனால் நம்மளை விட்டுறவே மாட்டார் இந்த வாட்டி குரு. இந்த ஜூன்ல இருந்து நம்ம ராஜ்யம் தான். யாரோட ராஜ்யம்? தனுசு ராசி ராஜ்யம். வேறு லெவலில் இருக்க போகிறோம். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.